என்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? 24 மணி நேரமும் வேலை பார்க்குறேன், ஆனால் என் பிஸ்னஸில் எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ப்ரைமரியாக. இப்போ நம்ம மைண்ட் செட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் நான் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு பிஸ்னஸில் நிறைய லாபம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. இந்த கசப்பான உண்மையை சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ஒர்க்கிலேயே ஒரு 24 மணி நேரமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸுக்கு பண்ண வேண்டிய வேலையை பண்ணாமல் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். என்னென்ன வேலைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த டைமை அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒரு சில ரிப்பீட்டட் டாஸ்க்குக்கு நீங்கள் 2 வகையாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று டீம் ஹையர் பண்ணலாம், இல்லைனா நான் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போ உங்களால் டீமை ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும்னா தாராளமாக ஹையர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப அதிகமாகாது. 2வது 24 மணி நேரமும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில வேலைகள் ஹியூமன்ஸாக பண்ண முடியும், அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுனால நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவு டைமை உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.